எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பண்ண போகிறது இஃப்தார் ஸ்பெஷல் ஃப்ளவர் போட். இதில் கொஞ்சம் சிக்கன் ஃபில்லிங் கூடி வருது. வெஜிடேரியன்ஸுக்கு அதுக்கு பதிலாக வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல சிக்கன் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இப்போ இதில் சேர்த்து கொடுக்கல. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடி சேர்த்து நல்லா வதக்கி பச்சை மணம் மாறினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் தான் வதக்கிட்டு இருக்குது. நல்லா வதக்கி பச்சை மணம் மாறினதுக்கப்புறம் வேக வச்ச சிக்கன், உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச சிக்கன் சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துருக்கு. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துருக்கு. வெஜிடேரியன்ஸுக்கு இந்த டைமில் வேக வச்ச கொஞ்சம் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, அது இல்லை அப்படின்னா சோயா சங்க்ஸ், மஷ்ரூம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துடலாம். எதுவுமே சேர்க்கல அப்படி இருந்தால் கூடி இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு வதக்கி எடுத்தாலும் போதும் மசாலா போட்டு. இப்போ நல்லா அமர்த்தி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இதுக்குள்ளே ஃபுல்லாக ஆவி ஏறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளவர் போட்டுக்கான சிக்கன் ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இது இல்லாமல் 3 ஃபில்லிங் கூட தேவைப்படுது. அதை நம்ம மெதுவாக பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கு. நீங்கள் மைதா மாவு தனியாக எடுத்துக்கலாம், இல்லை இருந்தால் கோதுமை மாவு தனியாக எடுத்தும் செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பூரிக்கு இல்லை சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் போட்டுக்கான மாவும் ரெடியாக இருக்குது. மூடி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இதுக்கான ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணி எடுக்கணும். பச்சை கலராக இருக்கிற ஒரு சட்னி. அதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 2 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 to 4 புதினா இலை, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இதை அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற தேங்காய் ரொம்ப காஞ்சதாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் ஃப்ளவர் போட்டுக்கான ஃபில்லிங் தான். க்ரீன் சட்னியும் ரெடியாக இருக்குது. அடுத்தது 1 கப் அளவுக்கு கேரட் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்காதீங்க. அதே அளவுக்கு அதே மாதிரி கேபேஜும் கட் பண்ணி எடுத்துருக்கு. கூடவே 1/2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற மீடியம் புளிப்பில் இருக்கிற தயிர், கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. கட்டி கட்டியாக இதில் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற ஒரு தயிராக இருக்கணும். கட்டியாக இருக்கிற தயிர். தயிருக்கு பதிலாக நீங்கள் மயோனைஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தயிர் தான் எடுத்துருக்கு. ஃபில்லிங் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்ச மாவு அதை ஓப்பன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிரிச்செடுக்கணும். கட் பண்ணி எடுக்கும்போது பூரி சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி சைஸுக்கு ரொம்ப பெரிய பீஸாக வேண்டியதில்லை. சின்ன எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இதே மாதிரி நீளமாக ரோல் பண்ணி தான் கட் பண்ணுறது. அப்போ ஈஸியாக இருக்கும். ஒரே மாதிரி ஒரே அளவில் நமக்கு அதில் போல் கிடைக்கும். பூரிக்கு நம்ம விரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் தொட்டு தான் சில பேர் விரிச்சு எடுக்கிறது. நானும் அப்படி தான். ஆனால் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் மாவு, கோதுமை மாவு இல்லை மைதா மாவு ஏதோ ஒன்று லைட்டாக தொட்டு இதே மாதிரி விரிச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இதில் பவுடர் போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் கிளாஸ் எடுத்துக்கோங்க. நம்ம விரிச்செடுத்த இந்த மாவு இதே மாதிரி டைட்டாக ஒட்டிடுங்க. நல்லா அமர்த்தி ஒட்டிக்கோங்க. இல்லாந்த நம்ம எண்ணெய்க்குள்ளே வைக்கும்போது இதோட ஷேப் கரெக்டாக கிடைக்காம ஆகி போயிடும். நல்லா அமர்த்தி ஒட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய நீளமாக இருக்கிற ஸ்டீல் கிளாஸ் இருந்தால் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இப்போ இந்த மாதிரி சின்ன கிளாஸ் தான் இருக்குது. அதனால தான் நான் இதை எடுத்துருக்கேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. 2 கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3 கிளாஸ் இருந்தாலும் இன்னும் ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு கிளாஸ் சூடாக இருக்கும்போது நம்ம அடுத்த கிளாஸில் செஞ்சு வரதுக்குள்ளே நம்ம முதல்ல செஞ்ச கிளாஸ் ஆறி இருக்கும். இப்போ நீங்கள் விரிச்சு எடுக்கிற இந்த மாவு கிளாஸில் இதே மாதிரி அமர்த்தி ஒட்டுற டைமில் சில டைம் ஒரே மாதிரி ஷேப்பில் கிடைக்காது. கொஞ்சம் கோணையாக போயிடும்.
அந்த மாதிரி போகுது அப்படின்னா ஒரு கத்தி வச்சுட்டு இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இல்லாமல் அப்படியே பொரிச்சு எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தால் இன்னும் பார்க்குறதுக்கு ஷேப் வந்து கரெக்டாக தோணும். பாருங்கள், 2 கிளாஸ் நான் இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எண்ணெய்க்குள்ளே இதை அப்படியே அமர்த்தி வச்சு தான் இது கப்பாக பொரிச்செடுக்கணும். ஒரு ஸ்டீல் கிளிப் எடுத்து கிளாஸில் நல்லா அமர்த்தி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி பொரிச்செடுக்கும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லை இருந்த கை சுட்டுடும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த கப்பு வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே இதே மாதிரி அமர்த்தி வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெயோட சூடு வந்துட்டு மீடியம் சூடில் தான் இருக்கணும். நம்ம பூரி எல்லாம் பொரிச்செடுக்கும் இல்லைங்களா, அதே சூடில் தான் இருக்கணும். ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது. அப்போ வந்து இது வந்து கரெக்டாக பொரிச்செடுக்க முடியாது. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது நல்லா பொரிஞ்சு அந்த கிளாஸில் இருந்து தனியாக விட்டு வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஸ்பூனை ஏதோ ஒன்று வச்சுட்டு மெதுவாக தொட்டு அது வந்துட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச மாவில் இந்த சின்ன கிளாஸோட சைஸுக்கு 15 இதே மாதிரி ஃப்ளவர் போட்டோட பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக வர ஆரம்பிக்கும் போது நம்ம இது எடுத்துக்கலாம். இப்போ இது பூரி மாதிரியே தான் இருக்கும். பூரியோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிறிஸ்பியாக தான் இருக்கும். அது பார்த்துக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கணும். எல்லா ஃப்ளவர் போட்டோட பேஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ இது ஃபில் பண்ணிடலாம். முதல்ல நம்ம போடுறது சிக்கன் ஃபில்லிங் தான். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே ஃபில்லிங் நான் முதல்ல ஆட் பண்ணியிருக்கு. நீங்கள் எடுக்கிற இந்த ஃப்ளவர் போட்டோட பேஸோட சைஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபில்லிங் ஆட் பண்ணி கொடுக்கணும். சிக்கன் ஈக்குவலாக வச்சதுக்கப்புறம் அடுத்தது நான் ஆட் பண்ணி கொடுக்கறது க்ரீன் சட்னி. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கு. நீங்கள் மயனைஸ் தான் ஊற்றுறேன் அப்படின்னா, நான் இப்போ தயிர் தான் எடுத்துருக்கு, அதுக்கு பதிலாக நீங்கள் மயனைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிக்கனுக்கு மேலே ஒரு ஸ்பூன் மயனைஸ் ஊற்றினதுக்கப்புறம் க்ரீன் சட்னி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ 2 ஸ்பூன் ஃபுல்லாகவே கேரட் கிரேட் பண்ணது நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ 2 ஸ்பூனும் சொல்லியிருக்கு. நீங்கள் எடுக்கிற கப்போட, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அந்த கப்போட சைஸு பார்த்துட்டு சில டைம் 3 ஸ்பூனெல்லாம் தேவைப்படும். நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங் வைக்கும்போது மேலே வரைக்கும் இருக்கணும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. கேரட்டும் வச்சதுக்கப்புறம் அடுத்தது கேபேஜும் அதே மாதிரி கப்பு ஃபுல்லாக வர்ற வரைக்கும் மேலே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிக்கன் ஃபில்லிங் தான் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி சிக்கன் ஃபில்லிங் அதிகமாக வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் கப்பு ஃபுல்லாக நிற்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கேபேஜும் ஃபுல்லாக ஃபில்லிங் ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு மேலே தான் நம்ம தயிர் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே எல்லா கப்பிலுமே தயிர் ஊற்றிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த ஃப்ளவர் போட் ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே சாப்பிடல, கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிட்றேன் அப்படின்னா தயிர் இப்போ ஊற்றக்கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் தயிர் ஊற்றி எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை இருந்தால் அந்த பேஸ் வந்து சோக்காகி போயிடும், ஊறி போயிடும், சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்காது. அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஃப்ளவர் போட் வந்து ரெடியாக இருக்குது. இந்த இஃப்தார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.